ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பிழங்களையும் அன்போடு வரவேற்று நம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தினுடைய தொடர்ச்சி. ஐயாவை பிடிப்பதற்காக கலிமன்னன் தயாராகுகின்ற போது அந்த சரடனானவன் தடுத்து நிறுத்துகின்றான். கௌடசாஸ்திரியை மூலம் அழைத்து வரலாம் என்று அவன் ஆலோசனை சொல்ல, அதன்படி அங்கே அவர்கள் தயாராகுகின்றார்கள். எப்படி செல்லுகின்றார்கள் என்ற விவரத்தை நாம் பார்ப்போம். விருத்தம். அனுப்புமன்றுரைக்கும் போது அரசனோ ஏதோ சொல்வான், துணுப்புடன் சாணன் தன்னை சோழ்ந்த நூல் கயிற்றால் கட்டி கனிப்புடன் உமது முன்னே கட்டுடன் கொண்டு வாரும், வனுப்புடன் போய் வயந்து வரிசையும் கொடுத்தான் நேசம். அந்த சரடனானவன் கௌடசாஸ்திரியை அனுப்பி ஐயாவை பிடித்து வர வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த மன்னனும் அதை ஏற்றுக்கொண்டு அங்கே அவர்களோடு சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான் என்றால், இந்த துணுப்புடன் அந்த சாணான் தன்னை சூழ்ந்து நூல் கயிற்றால் கட்டி நீங்கள் அங்கே கயிற்றால் கட்டி இழுத்து கொண்டு வாருங்கள். நினைக்கின்றான் பரம்பொருளை கட்டி விட முடியும் என்று. அந்த பரம்பொருள் இந்த கட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ளாத அந்த மன்னன் ஐயாவை பரம்பொருளை ஒரு சாதாரண மனிதன் என்று எண்ணி அவன் ஒரு கயிற்றால் கட்டி இழுத்து வரும்படி அங்கே ஆணையிடுகின்றான். கணிப்புடன் உமது முன்னே, அது இங்கே அவனை இழுத்து வருகின்ற போது கயிற்றால் கட்டி என்னிடம் இழுத்து கொண்டு வாருங்கள் என்று அந்த வேலையாள்களுக்கு அங்கே படை வீரர்களுக்கு கட்டளையிடுகின்றார். அதோடு நின்றுவிடவில்லை. உங்களுக்கு என்ன என்ன தேவைகள் இருக்கின்றதோ அத்தனை தேவைகளும் இங்கே இருந்து நீங்கள் பெற்று எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி வனுப்புடன் போய் வா என்று வரிசையும் கொடுத்தான் நேசன். நீங்கள் எந்தவித சோர்வும் இல்லாமல் போய் அந்த சாணான் சுவாமி என்று சொல்லுகின்றவரை பிடித்து இழுத்து இங்கே என் முன்னே கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு என்ன என்ன தேவைகள் இருக்கின்றதோ அத்தனை தேவைகளையும் இங்கே இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அத்தனையும் கொடுத்து அனுப்பி அவரை பிடித்து இழுத்து வாருங்கள் என்று சொல்லி அங்கே கட்டளையிடுகின்றான் கலிமன்னன். ஐயா